நம்ம லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மள ரொம்ப பெருசா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு எனக்கு அப்ப வரைக்கும் தெரியல. டாக்குமெண்ட்ரி எடுக்க போனப்ப கழுத்து வலி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன கழுத்து வலியா என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த கழுத்து வலி 2, 3 நாள் கன்டினியூஸாவே இருந்துட்டே இருந்துச்சு. என்னால நடக்க முடியல, பேச முடியல. பயங்கரமா அதனால டிஸ்டர்ப் ஆனேன். காலேஜ் லீவ் போட்டுட்டு தென்காசி கிளம்பி வந்துட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதே மாதிரி ஒரு கழுத்து வலி வந்துச்சு. ஒரு பக்கமா அந்த கழுத்து வலி இருந்து எனக்கு பேரலைஸ் மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ எனக்கு கழுத்து வலி வரவும் ரொம்ப பயந்தேன். அதனால தான் இருக்குமோ! திரும்ப அது வந்துருமோ! அப்படின்னு பயங்கரமான பயத்துல திரும்ப அதே ஹாஸ்பிட்டல் போலான்னு கிளம்பி போகும்போது, வேற ஒரு ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடியே நெறைய நாட்டு வைத்தியம் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா எதுலயுமே அந்த கழுத்து வலி கேட்கல. 1 வீக் என்னால பேசக்கூட முடியல சரியா. ஸோ பயங்கரமான அப்செட்ல இருந்தேன். தென் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்த பின்ன, "இது தசை பிடிப்பா இருக்கலாம்" அப்படின்னாங்க. "நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிசியோதெரபி சொல்லிக் குடுத்தாங்க. தென் அத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஸ்டீராய்ட்ஸ் குடுத்தாங்க. இப்ப ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறதுனால பயங்கரமான டயர்ட் இருக்கிறதுனால வீடியோ போட முடியல. இனிமே ஒழுங்கா வீடியோ போட ட்ரை பண்றேன். டாட்டா பாய்.